அனைவருக்கும் வணக்கம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக பிரியா ஜெயகாந்த் அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மிக்க மகிழ்ச்சி அம்மா, வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்க வளமுடன். இந்த விமென்ஸ் ஹெல்த் அப்படின்ற சிறப்பு தலைப்புல நீங்க பேச வந்திருக்கீங்க. ஸோ நாங்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். வாழ்த்துக்கள் அம்மா, நன்றிகள், வாழ்க வளமுடன். ஸோ உங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. அக்குபஞ்சர் வாழ்வியல் இருக்கக்கூடிய நான் அக்குபஞ்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு விஷயத்த வந்து பெருசா என்ன சொல்றது கவனிக்க ஆரம்பிச்சு அதுல என்னுடைய வாழ்க்கை முறையை நான் சரி பண்ணி நான் வந்து ஆரோக்கியமா இப்ப இருக்கேன், உடல் அளவிலும் மனதளவிலும். அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் அக்குபஞ்சர் தான். இன்னைக்கு நம்ம பேச போறது பெண்களின் உடல் நலம் அப்படிங்கிற. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி இருக்கும், ஆண் பெண் அப்படிங்கிற அந்த பாகுபாடு எல்லா இடத்துலயுமே இருக்கு. உடல் நலம் சார்ந்தும் இருக்கு. வெளிப்படையா நம்ம ஒரு மருத்துவரை போய் நம்ம சந்திக்கிறோம், நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பேசுறோம் அப்படின்னா பெண்கள் வந்து வெளிப்படையா எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியாத ஒரு சமூக வளர்ப்பு முறையில தான் நம்ம இப்ப வரைக்கும் இருக்கோம். அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கறத என்னுடைய முதல் வேண்டுகோள் எல்லாருமே. ஏன்னா உடல் அப்படின்னும் பொழுது அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானதுதான். உடலுடைய அனாட்டமின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அனாட்டமியை பொறுத்த வரைக்கும் எல்லா உறுப்புகளுமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இயற்கையா ஒரே மாதிரியான உறுப்புகள் இருக்கு. அந்த இனப்பெருக்க உறுப்புகள் மட்டும்தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வெவ்வேறு விதமா வேறுபடுது. அப்படிங்கறது அதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா ஒரு என்ன சொல்றது உடலியல் அப்படிங்கிற அந்த கான்செப்டோட பார்க்கும்பொழுது அதுல எந்த விதமான ஒரு ஆபாசமான ஒரு மனநிலையோ இல்ல ஒரு கூச்சமான ஒரு மனநிலையோ நமக்கு வந்து ஏற்படாது. இப்போ டாக்டர் படிக்கிறவங்க சித்தாவா இருக்கட்டும், எம்பிபிஎஸ் இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இந்த முதல் வருடத்திலேயே எல்லா விதமான உடல்கூறு ஆய்வுகள் அப்படியே அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுனாலயும் அவங்க பிராக்டிக்கலா அவங்க பண்றதுனாலயும் அவங்க இதே தெரியாம அவங்க பார்க்கக்கூடிய பார்வை ஒரு பொதுவான ஒரு உடல் அப்படிங்கிற மாதிரிதான் பாக்குறாங்க. நம்மளும் பெண்கள் பொதுவா, நான் இப்ப இன்னைக்கு நம்ம பேசுறது எல்லாமே பெண்களை பத்தி தான். ஏன்னா நம்மளுடைய செஷனே பெண்களுக்கானது அப்படிங்கிறதுனால சோ நம்மளும் நம்மளுடைய தொந்தரவுகளையோ இல்ல நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையோ வெளிப்படையா பேசுறது அப்படிங்கறதா முதல் என்ன சொல்றது ஸ்டெப் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கான முதல் அடி நம்ம எடுத்து வைக்கிறோம்னா நம்மளுடைய உடல் நலத்தை குறித்தும் நமக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் குறித்தும் நம்ம வெளிப்படையா பேசுறதுக்கான ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்திக்கணும். அதுக்கான மனநிலையை நம்ம தயார்படுத்திக்கணும். புதுவா ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆண் குழந்தை பெண், அந்த ஆண் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமும் அந்த ஆண் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அந்த வெளிப்படையான ஒரு புரிதலும் அந்த பெண்ணுக்கு வர்றதில்ல. ஒரு 10 வயது கடந்துட்டாலே அந்த பெண்ணை வந்து ஒரு கட்டுக்குள்ள அவங்க பெற்றோர்கள் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிடறாங்க. கொஞ்சம் உடை வந்து உடல் தெரிகிற மாதிரி உடை அணியறதுல அவங்களுக்கு வந்து ஒரு வித என்ன சொல்றது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு அவங்கள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயேதான் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட மனநிலையும் என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து இதெல்லாம் வெளிப்படையா பேசக்கூடாது போல, நம்ம நல்லா கால் தெரியுற மாதிரியோ ஸ்லீவ்லெஸ் உடையோ வந்து அணியக்கூடாது போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கல்ச்சர் வந்து நமக்கு இருக்கு. இன்னொன்னு நம்ம குடும்பத்துல உள்ள சகோதரர் சகோதரி அந்த நம்மளோட கூட பிறந்த ஆண் உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தெரியாமதான் நம்மளுடைய எல்லா வித நடவடிக்கைகளும் ஏற்படுத்தப்படுது. அப்பாக்கோ இல்ல கூட பிறந்த அண்ணனுக்கோ தம்பிக்கோ தெரியாமதான் அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய வந்து ஒரு சீக்ரெட்டான முறையில வளர்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அந்த முறை முதல்ல மாறணும். ஏன்னா பெண்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு ஆணுடைய துணை தேவைப்படுது. அது அப்பாவா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு கணவரா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு மகனா இருக்கட்டும், இல்ல கூட பிறந்த சகோதரனா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே நமக்கு ஆண்கள் கூடவே பயணிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய உடலை பத்தியும் அதனால ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாதிக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த ஆண்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்களால அந்த அந்த நேரத்துக்கான ஒரு புரிதலோட அந்த பெண்ணை வந்து அணுக முடியும். அதை வந்து எப்ப ஆரம்பிக்கணும் அப்படின்னா குழந்தை பருவத்துல இருந்தே ஒரு பெற்றோர் அவர்களுடைய கடமையா நினைச்சு அந்த குழந்தைய வந்து வளர்க்கறத வந்து பார்க்கணும். அதுதான் அடிப்படை. அந்த அடிப்படையில வரும்பொழுது முதல்ல ஒரு பெண் சிசுவா நம்ம அத ஒரு குழந்தையா பிறந்த ஒரு பெண்ணுக்கு முதல் முறை அந்த உடல் மாற்றம் எப்ப ஏற்படும் அப்படின்னா அந்த பூப்பெய்தல் அப்படிங்கிற விஷயம் தான். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்னு சொல்லலாம். ஒரு பெண்ணுக்கு அவளுடைய பருவ வயதுல ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு உடல் மாறுதல்
மற்றும் மனமாறுதல். இங்க வந்து உடல் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே மனதோடு தொடர்பு படுத்தப்பட்டவைதான். அந்த மனம் எப்படி செயல்படுது அப்படிங்கறத வச்சு அந்த உடல் தன்னைத்தானே தகவமைச்சுக்கூட தன்மை உடையது. அப்படிதான் அக்குபஞ்சர் மருத்துவத்துடைய சாராம்சம் அப்படின்னாலே உடலும் மனமும் கரு உருமாறி ஒண்ணு வந்து வெளிப்படையா தெரியக்கூடியது, இன்னொன்னு மறைவா இருந்து வேலை செய்யக்கூடியது. அந்த மாதிரி மறைவா இருந்து வேலை செய்யக்கூடிய அந்த மனமும் உடலும் முழு ஆரோக்கியமா இருக்கும் பொழுதுதான் ஒரு பெண் முழு ஆரோக்கியத்தை அவளுடைய வாழ்க்கை நடைமுறைகள்ல அவளால கொண்டு வர முடியும். அப்படி பார்க்கும் பொழுது பருவ வயது அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பருவ வயது எந்த வயது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நம்ம சொல்ல முடியாது. ஆனா நம்மளுடைய முன் ஜெனரேஷன், நம்மளுடைய அம்மாவுடைய ஜெனரேஷனோ இல்ல பாட்டிகளோட ஜெனரேஷனோ பாத்தீங்கன்னா 13 வயதுல இருந்து ஒரு 15-16 வயதுக்குள்ள அவங்க வந்து அந்த மென்சஸ் அப்படிங்கறது அவங்க இது நடக்கும். பியூபர்ட்டின்னு சொல்லுவோம் நம்ம ஆங்கிலத்துல, பூப்பெய்தல் அப்படின்னு தமிழ் நம்ம சொல்றோம். அது பூப்பெய்தல் ஒரு 12 வயசுக்கு மேலதான் அந்த காலத்துல ஏற்பட்டிருக்கு. நம்ம ஜெனரேஷன், அதாவது 40 வயது கடந்தவங்களுடைய ஜெனரேஷன்லயும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் 99% அந்த ஒரு 12 வயது தாண்டின பிறகுதான் வந்து அவங்களுக்கு அந்த மாதவிடாய் அந்த இது ஆரம்பமாகும். ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா 10 வயது குழந்தைகள், 11 வயது குழந்தைகள், அவங்க வந்து குழந்தைங்க தான். அவங்களுக்கு வந்து இன்னும் மனசளவுலயோ உடல் அளவிலோ எந்த விதமான முதிர்ச்சியும் ஏற்படாத, எந்த விதமான புரிதலும் ஏற்படாத ஒரு சின்ன குழந்தைங்க, 6வது 5வது படிக்கக்கூடிய குழந்தைகள் அதிக அளவுல இப்ப பூப்பெய்தல் நடக்குது அவங்களுக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப பொதுவா காமனா நடக்கக்கூடிய அந்த வயதுல ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள்னால அந்த பெண்ணுடைய உடல்ல சில மாற்றங்கள் ஏற்படும். அவளுடைய இனப்பெருக்க உறுப்புகள் வளர்ச்சி அடையிறது, அதுல ரோமங்கள் வளர்ச்சி அடையிறது, அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அவளுடைய உடல்ல லேசான மாற்றத்திற்கு ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்கள் ஒரு அம்மாவுக்கு கட்டாயமா வந்து தெரியும்படியா அந்த குழந்தையுடைய அவங்களுக்கான அந்த நட்பு இல்லைன்னா அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தை வெளிப்படையா அதை சொல்லக்கூடிய இடத்துலயோ இல்ல அந்த அம்மாவால பேசக்கூடிய இடத்துலயோ இருக்கும். அப்ப ஒரு தாயுடைய கடமை அந்த இடத்துல என்ன அப்படின்னா அந்த குழந்தைக்கு முன்னாடியே அந்த மாற்றங்களை பத்தி எடுத்துரைக்கணும். இப்ப பொதுவா நம்ம பார்க்கும்பொழுது எல்லாருமே பள்ளிக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. பள்ளிகள்ல நான் சொன்ன மாதிரி 10-12 வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளும் பூ பெய்தும் போது 10-11 வயது குழந்தைகளும் பூ பெய்தும் போது அந்த இடத்திலேயே அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலமா சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அது வந்து அரசல் புரசலா வரக்கூடிய விஷயங்கள். எல்லா குழந்தைங்களும் எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு ஏற்படக்கூடிய அனுபவம்ங்கிறது ஒன்னா இருக்கும், இன்னொரு குழந்தைக்கு ஏற்படக்கூடிய அனுபவம்ங்கிறது வேறா இருக்கும். எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே விதமான மாற்றங்களோ ஒரே வயதிலோ இந்த மாற்றம் ஏற்படாது அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டு, ஒரு பெற்றோரா ஒரு தாயுடைய முக்கிய கடமை அப்படின்னா அந்த குழந்தைய அந்த இடத்துக்கு மனநிலைக்கு தயார்படுத்துறது. அது தயார்படுத்துறதுனா எப்படி வந்து பயமுறுத்தி தயார்படுத்துறது இல்லை, இல்லைன்னா அந்த குழந்தைய வந்து கட்டுப்படுத்தி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்து அந்த முறையில தயார்படுத்துறத பத்தி நான் பேசல. அந்த குழந்தை இயல்பா அந்த விஷயத்த வந்து கடந்து வரணும் அப்படின்னு, அதாவது அந்த பள்ளியில நடந்தாலும் சரி வீட்டுல நடந்தாலும் சரி அது எல்லா பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயம், அந்த பருவத்துல அது ஏற்படக்கூடியதுதான் அப்படிங்கிற அந்த புரிதலை அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தி அது வந்து வேற எந்த விஷயமும் கிடையாது, அது ஒரு கழிவு நீக்கம் அப்படிங்கறதான் நம்ம வந்து புரிய வைக்கணும். அதாவது இயற்கை வந்து ஒரு மிகப்பெரிய கொடை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது அப்படின்னா அந்த கர்ப்பப்பையும் அந்த மார்பகங்களும். அந்த குழந்தை பேரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான உறுப்புகளா இயற்கை கொடுத்தது வந்து பெண்களுக்கு கர்ப்பப்பை. அந்த கர்ப்பப்பையுடைய ஆரோக்கியம் எப்ப வந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, அதாவது குழந்தை பிறக்கும் பொழுதே இந்த உறுப்புகள் உருவாயிடுது. ஓவரிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சினைப்பைகள் கருப்பை எல்லாமே வந்து குழந்தை உருவாகும் பொழுதே, அது பிறக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு எல்லா உறுப்புகளோட தான் பிறக்குது. ஆனா அதனுடைய வளர்ச்சி ஏற்பட ஒரு குறிப்பிட்ட பருவத்துல அந்த குழந்தை பூப்பெய்தல் அப்படிங்கிற தன்மையே அடையலாம். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அவள் வந்து குழந்தை பெறுவதற்கான தகுதியை அடைகிறாள் அப்படிங்கறதா அங்க அர்த்தம். பெண்கள் அப்படின்னாலே தாய் அம்மா அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான். நீங்க இப்ப வந்து நம்ம சொல்றதை விட நம்ம அதாவது நம்மளுடைய மனித இனம் உருவான காலம் ஆதி மனித குகைகளிலும் பல இடங்கள்ல குழுவா வாழ்ந்த சமயத்துல ஒரு பெண்ணை வந்து அவங்க தெய்வமா பார்த்திருக்காங்க. அதாவது இது வந்து நம்மளுடைய
சமூகம் வந்து பெண் சமூகமா தான் இருந்திருக்கு. பெண்களை தான் அவங்க கடவுளா பார்த்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு உயிரை பெற்று கையில கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு வரம் அந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கறதுனால அவங்க வந்து பெண்களை கடவுளா பார்த்திருக்காங்க. கொற்றவை அப்படிங்கிற பெண் கடவுள் தான் முதல் முதல் கடவுளா வந்து நம்ம வரலாறு வந்து கூறுது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் அந்த 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 என்ன சொல்றதுன்னா அவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது. எந்த விதமான ஒரு எழுத்து மொழி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு நாடோடிகளா காட்டுவாசிகளா வாழ்ந்த அந்த சமயத்திலேயே அவங்க அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்காங்க. அப்ப இந்த ஆண் பெண் பாகுபாடுகள் பெருசா இல்லை. அது எப்ப வளர ஆரம்பிச்சதுன்னா அந்த வழிபாடுகள் அது இதுன்னு வந்து ஒரு கல்ச்சர்னு கொண்டு வந்து நம்மள வந்து ஒரு அடிமைத்தனம் படுத்த ஆண் ஆதிக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க வரும்பொழுது அது பெண்களை அடிமைத்தனம் படுத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு ஏற்பட்டது. இப்ப நம்ம அந்த கான்ட்ரவர்சிக்குள்ள நம்ம போக வேண்டாம். அதாவது இப்ப இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல என்னன்னா பெண்களுக்கு ஆண்களுக்கு சமமான விஷயங்கள் எதுவுமே வந்து பெருசா நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றோம். அதற்கு முக்கிய காரணமா நம்மளுடைய உடல் அமைப்பு வந்து அடிப்படையா இருக்கு. பெண்களுடைய உடல் இயற்கையிலே மென்மை தன்மை கொண்டது. ஆண்களை விட கடினமான வேலைகளோ இரவு நேர பணிகளோ அவங்களால செய்ய முடியாது. ஓரளவுக்கு குறிப்பிட்ட பணிகள் மட்டும்தான் அவங்களால செய்ய முடியும். அது வந்து இயற்கையா நமக்கு கிடைச்சிருக்க அந்த உடல் அமைப்பினுடைய காரணம் தான் அது. அப்படிப்பட்ட பெண்களுக்கு முதல் முறை அந்த குழந்தைக்கு ஏற்படுது அப்படின்னா அந்த குழந்தையுடைய தாய் அந்த குழந்தைக்கு எஜுகேஷன் கொடுக்கணும். செக்ஸ் எஜுகேஷன்ங்கிறது வேற. இந்த எஜுகேஷன் வந்து அவளுடைய உடல் பற்றி அவளுக்கான புரிதல், எதனால இந்த மாதவிடாய் ஏற்படுது, எதனால அது ஆரம்பிக்குது, அது எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை இருக்கும், அதனால என்ன விதமான வெளியேறுதல் நம்ம உடல்ல நடக்கும், அது ஏன் நடக்குது அப்படின்போது அந்த குழந்தைகிட்ட நம்ம இனப்பெருக்கத்துக்காகவோ இல்ல குழந்தை பேருக்காகவோன்ற மாதிரி எல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வயசுல அந்த குழந்தைக்கு என்ன சொல்லலாம்னா இது ஒரு வகையான கழிவு நீக்கம். பெண்களுக்கு இந்த விதத்துல கழிவு நீக்கம் ஏற்படுது, ஆண்களுக்கு வேற விதத்துல கழிவு நீக்கம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிய வச்சுட்டு அது அவளுடைய உடல் மாற்றத்தை அவ வந்து ரசிச்சு அவ வந்து அவ கடந்து வரக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்றது கடந்து வரக்கூடிய அந்த தைரியத்தை அவளுக்கு நம்ம கொடுக்கணும். இது வந்து முதல் ஸ்டெப் ஒரு பெண்ணுக்கு. அப்படி கொடுக்கும் பொழுது அந்த பெண் தன்னுடைய உடல்ல ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை அதாவது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம சொல்லிட்டோம்னா அவ அதை வந்து ஒரு மாற்றம் மேம் மியூட் ஆயிடுச்சுங்க மேம். ஓகே மேம், தேங்க்யூ. குடும்பத்துல உள்ள பெண் உறுப்பினர்கள் அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணும். அடுத்தது இப்போ பள்ளியில அவங்க என்ன மாதிரி பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப பெண்கள் பள்ளி அப்படின்னா எந்த விதமான பெரிய பிரச்சனைகளும் இல்லை. ஏன்னா ஆசிரியர்களும் பெண்கள் பள்ளியில பொதுவா பெண்களா தான் இருப்பாங்க. கூட படிக்கிற குழந்தைகளும் எல்லாருமே பெண்களா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஒவ்வொருத்தர் கூட பேசிக்கிறது அந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுங்கிறது எந்த வித தயக்கமும் இருக்காது. அதே ஒரு கோ எஜுகேஷன் ஸ்கூல்ல அந்த பெண் படிக்கிறா அந்த குழந்தை படிக்கிறா அப்படின்னா அவளுக்கு சில தயக்கங்கள் இருக்கும், அவளுக்கு சில உடல் ரீதியான சில தொந்தரவுகள் இருக்கும் பொழுது அந்த இடத்துல அவ வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தயக்கமும் அந்த குழந்தைக்கு ஏற்படும். அந்த தயக்கம் உடையணும் அப்படின்னா பள்ளிகளிலும் அந்த குழந்தைகளுக்கு அந்த பருவத்துக்கு ஏற்ற ஒரு எஜுகேஷனை வந்து அவங்க வெளிப்படையா சொல்லி கொடுக்கணும். ரெண்டு பேரையும் ஒன்னா உட்கார வச்சுட்டு உடல் ரீதியா ஏற்படக்கூடிய மாற்றங்களை சொல்லி கொடுத்தா அந்த குழந்தை நிச்சயமா அந்த ஆண் குழந்தைக்கு வந்து அது புரியிற வாய்ப்புகள் இருக்கு. பெண்ணும் வந்து அதை வெளிப்படையா சொல்லி வீட்லயும் சரி தன்னோட சகோதரன் கிட்ட பேசுறதோ இல்ல மத்த உறுப்பினர்கிட்ட பேசுறதோ வந்து அந்த ஒரு தயக்கம் இல்லாம அந்த பெண் குழந்தையும் வளர்க்கப்பட்டாங்கன்னா அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வாகவோ இல்ல ஒரு வெளிப்படுத்த முடியாத ஒரு உணர்வாகவோ அந்தரங்கம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எந்த விதமான தயக்கமும் இல்லாம அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய இயற்கை மாற்றம் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கறது புரிய வைக்கணும். அது அந்த பெண் ஹலோ மேம், இருக்கீங்களா? ஹலோ, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகேங்க மேம், திருப்பி ஆயிடுச்சுங்க மேம். அன்மியூட் பண்ணி கேமரா ஆன் பண்ணுங்க. என்னத்துல டிஸ்கனெக்ட் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா. ஓகே ஓகே,
இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க மேம். ஷேர் வீடியோ கொடுங்க. கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. அம்மா கேக்குதா பிரியம்மா? கேக்குது. ஓகே. மேடம் லைவ் விட்டு வெளியே போயிட்டு திருப்பி ஜாயின் பண்ணுங்க. லைவ் விட்டு வெளியே போயிட்டு திருப்பி ஜாயின் பண்ணுங்க. பிரியா மேடம் உங்களை தான் லைவ் விட்டு வெளியே போயிட்டு திருப்பி ஜாயின் பண்ணுங்க. ரீஜாயின் பண்ணுங்க. மேடம் கேக்குதுமா? மேடம் கேக்குதா பிரியா மேடம்? வெயிட் பண்ணுங்க. என்னாச்சு சிக்னல் கட் ஆயிடுச்சுங்களா? இப்ப கேக்குதுங்களா? கேக்குது. இப்ப சிக்னல் கட் ஆச்சோ? என்னன்னு தெரியல, 3 வாட்டி அப்படியே டிஸ்கனெக்ட் கனெக்ட் பண்ண டிஸ்கனெக்ட் ஆயிட்டே இருக்கு. என்னன்னு தெரியல. இல்ல இப்போ கரெக்டா இருக்கும். பேசுங்க. புரியல சார். பண்ணிக்கோங்க. கண்டினியூ பண்ணலாங்களா? பண்ணலாம். ஓகே. நான் இதுல விட்டேன்னா அந்த பள்ளியில அந்த குழந்தைகளுக்கான அந்த எஜுகேஷன் வந்து ப்ராப்பரா கொடுக்கணும் அப்படிங்கறத நான் சொன்னேன். அதுக்கு அந்த குழந்தைக்கு முதல் இடம் அப்படின்னா அந்த குடும்பத்துல உள்ள உறுப்பினர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் தேவைப்படுது. ஆண் வீட்டுல இருக்கக்கூடிய ஆண் உறுப்பினர்களுடைய புரிதலும் அந்த இடத்துல அதிகமா தேவைப்படுது. அடுத்தது அந்த பெண் பள்ளியில என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அந்த குழந்தைக்கு அந்த மாதவிடாய் காலத்துல என்ன மாதிரியான ஒரு நாப்கின் யூஸ் பண்ணணும், அதை எப்படி உபயோகிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்து சொல்லணும். அந்த குழந்தைக்கு எப்படி அதை அதனுடைய பயன்பாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத உபயோகிக்க சொல்லணும். அடுத்தது பள்ளியில உள்ள கழிப்பறைகள், அந்த டாய்லெட்ஸ் வந்து எந்த அளவுக்கு கிளீனா இருக்கு, அந்த குழந்தைகள் ஹெசிடேஷன் இல்லாம அந்த இடத்துல யூஸ் பண்றதுக்கோ இல்லைன்னா அந்த யூஸ் பண்ண அந்த நாப்கினை டிஸ்போஸ் பண்றதுக்கோ என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத பெற்றோர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அப்படி அந்த பள்ளியில வசதிகள் இல்லை அப்படின்னா அதை எப்படி அந்த குழந்தை அதை டிஸ்போஸ் பண்றது அப்படின்னு விஷயத்தையும் நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்படியே ஓப்பனா போடுறதோ இல்ல வழியில போடுறதோ அந்த மாதிரி எதுவும் இல்லாம அதை எப்படி வந்து ஒரு கவர் எடுத்து அதுல எப்படி அதை பேக் பண்ணி அது வெளியே தெரியாதபடிக்கு அந்த குழந்தை எப்படி அதை ஏன்னா பள்ளிகள்ல நம்ம வேலை செய்யறவங்க ஆண்களும் இருக்கலாம், அவங்களுக்கு எந்த விதமான ஒரு தர்ம சங்கடமும் ஏற்படக்கூடாது அந்த ஒரு விஷயத்தினால. சோ அந்த விஷயத்த அந்த குழந்தைக்கு எடுத்து சொல்லணும். உடையில கரை ஏற்படுது, அந்த குழந்தைக்கு தெரியாம உடையில கரை ஏற்பட்டுடுது அப்படின்னா அந்த கரையை எப்படி இது வாஷ் பண்றது, அதை எப்படி சரி பண்றது, அதை மறைக்கிறதுக்கு அதாவது ஒரு ஆல்டர்னேட் ஆடை நம்ம வந்து கொடுத்து அனுப்பலாம் குழந்தைகளுக்கு அந்த குறிப்பிட்ட நாட்கள் மட்டும். ஏன்னா ஆரம்பத்துல அந்த குழந்தைக்கு வந்து எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை அந்த மாதவிடாய் ஏற்படும் சொல்ல முடியாது. அப்பதான் அந்த குழந்தை புதுசா மென்சஸ் ஆயிருக்கு அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு எத்தனை நாட்கள் அப்படிங்கறத குறிப்பிட்டு நம்ம தெளிவா சொல்ல முடியாது. அதுக்கான ப்ரிப்பரேஷன் அந்த குழந்தைக்கு எப்படி நடந்துக்கணுங்கிறது ஒரு கூடுதலா ஒரு ஆடை கூட நம்ம கொடுத்து விடலாம். என்ன சொல்றது, உள்ளாடையா இருந்தாலும் சரி
மேல போடக்கூடிய அந்த யூனிஃபார்ம் இருந்தாலும் சரி, ஒரு அடிஷ்னலா ஒரு விஷயம், அந்த ஒரு வேளை கரைப்பட்டுட்டா அந்த குழந்தை அந்த கரையோட அந்த நாள் முழுக்க அந்த பள்ளியில இருக்க முடியாதுன்றதுனால அதை மாற்றுறதுக்கான ஒரு உடைகளை வந்து கொடுத்து அனுப்பலாம். இது வந்து ஆரம்ப கட்டத்துலதான் ஒரு 6 மாதங்கள் அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி பயிற்சிகள் நம்ம கொடுத்து அந்த குழந்தைய தயார்படுத்தும் பொழுது அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுவே அதை எப்படி இது பண்ணிக்கிறது அப்படிங்கறது தெரிஞ்சிடும். இப்ப வீட்லயே இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வெளியே போறோம் அப்படின்னும் போது இந்த பிரச்சனைகள் இருக்கு, அதை வந்து நம்ம பார்க்கணும். சோ இதுல உள்ள சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறது அடுத்தது. நம்ம உடல்நல ரீதியாக என்னென்ன சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மனதளவுல மாற்றங்கள் ஏற்படும். அந்த குழந்தைக்கு தன்னை அறியாம என்னதான் நம்ம வந்து புரிதல் பெற்றோர் கொடுத்திருந்தாலும் பள்ளியில வந்து அதுக்கான எஜுகேஷன் கொடுத்திருந்தாலும் இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலமா அவருக்கு தெரிஞ்சாலும் அவருடைய மனநிலை அப்படிங்கிறது இயற்கையாகவே அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படும் பொழுது மனநிலையில மாற்றம் ஏற்படும். அது என்ன விதமான மாற்றத்தை கொடுக்கும்னா, ஒரு வித எரிச்சல், ஒரு வித பயம், ஒரு வலி, அந்த மாதிரியான பல விதமான மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு வித கலவையான ஒரு மாற்றத்தை அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தும். அந்த மாதிரியான மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த குழந்தைய புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேத்த மாதிரி சைக்கலாஜிக்கலா அந்த குழந்தைய ஹேண்டில் பண்றதுக்கு வீட்டில் உள்ள எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கணும். தாய் மட்டும் இல்ல, அந்த தாயுடைய கடமை அந்த குழந்தைய எஜுகேட் பண்றது மட்டும் இல்லாம அவளுடைய அந்த குழந்தையுடைய அப்பால இருந்து அந்த சகோதர சகோதரிகள் எல்லாரையுமே அந்த குழந்தையுடைய சூழலை புரிய வச்சு அவளை வந்து எப்படி கையாளணும், அவளை எப்படி என்கரேஜபிளா கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிய வைக்கணும். அப்ப அந்த குழந்தைக்கு ஒரு விதமான தயக்கமும் ஒரு வித மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். சில குழந்தைங்களுக்கு ஃபீவர் வரும் அந்த மாதிரி நேரங்கள்ல, அதாவது மாதவிடை ஆரம்பிக்குதா ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஃபீவர் வர்றதோ, இல்லைன்னா ஒரு உடல் தொந்தரவு ஏற்படுறதோ, இல்லைன்னா அடிவயத்துல வலி ஏற்படுறதோ, கால் வலி, ஒருத்தருடைய உடல்நிலையை பொறுத்து ஒவ்வொரு விதமான தொந்தரவுகள் இருக்கலாம். அந்த தொந்தரவுகள்ல இருந்து அந்த குழந்தைக்கு கம்ஃபர்டபுளா அந்த குழந்தைய நம்ம பாத்துக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் நம்ம பெற்றோர் அப்படிங்கிற முறையில நம்ம பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அடுத்தது அந்த குழந்தைக்கான முதல் விஷயம் நாப்கின் அப்படிங்கிற விஷயம். அந்த நாப்கினுடைய உபயோகம் என்னங்கறத நம்ம அடுத்ததா பார்ப்போம். பொதுவா நம்மளுடைய கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாட்டி காலத்துல இருந்து எப்படின்னா, ஒரு பெண் பூ பெய்துட்டா அப்படின்னா அவளை வந்து தனியா உட்கார வைக்கிறது, அவ வந்து யாருமையும் தொடக்கூடாது, எதுவும் இது பண்ணக்கூடாது, அந்த மாதிரியான சில கட்டுப்பாடுகள் அந்த குழந்தைக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் அந்த காலத்துல எதற்காக ஏற்படுத்தினாங்க அப்படின்னா, பெண்கள் அப்படின்னாலே வீட்டு வேலையை செய்யதே ஆகணும், அவங்கதான் சமையல் செய்யணும், அவங்கதான் எல்லா பணிகளும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழல் அந்த காலத்துல இருந்தது. 10 வயதிலேயே திருமணம் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அவள் ஒரு மனைவியா இருப்பா, ஒரு குடும்பத்துல ஒரு மருமகளா இருப்பா. அப்ப அந்த குழந்தைக்கான கடமைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த கடமைகள்ல இருந்து அவ வந்து அந்த நேரத்துல ஓய்வா இருக்கணும் அப்படிங்கிற முக்கிய காரணத்துக்காகதான் இந்த மாதிரியான சில கஷ்டம் சொல்லுவாங்க, சில முறைகளை கடைபிடிச்சாங்க. அவங்க கடைபிடிச்சது வந்து டு த எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அவங்கள வந்து தீட்டு அப்படிங்கிற பேர்ல வந்து ஒதுக்கி வைக்கிறது போறது, அந்த மாதிரியான ஒரு நடைமுறை இருந்தது. அத அப்படி சொன்னாதான் மக்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்ற காரணத்தினாலே அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா உண்மையான காரணம், அந்த பெண் அந்த நேரத்துல எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாம, எந்த விதமான பணிகளும் இல்லாம, மன உளைச்சலும் இல்லாம ஓய்வுல இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த ஓய்வு மட்டும் அந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டுல ஒரு அறையோ ஒரு நம்ம கூட இருந்தாலுமே அவளுக்கு அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு சின்னதான ஒரு நம்ம சக்திக்கு தகுந்த, நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு மட்டும் பண்ணினாலே போதும். அந்த குழந்தைய வந்து தனியா படுக்க வைக்கிறது, தனியா அவளை விட்டுட்டு நம்ம தட்டுல, அதாவது தனி தட்டு தட்டி டம்ளர் வச்சு அவளுக்கு சாப்பாடு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். அதுவே ஒரு விதமான மன நெருக்கடி அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. என்னடா நம்மளுக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்களே அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி அந்த குழந்தை மனதில் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். கல்ச்சர்ன்றது வேற, நம்மளுடைய பேரண்ட்ஸ் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் வேற. அதையும் மீறி நம்ம குழந்தையுடைய மனம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கலாம். அடுத்தது அந்த குழந்தைக்கு அந்த நேரத்துல கொடுக்கக்கூடிய உணவுகள். அந்த காலத்துல வந்து பச்சை முட்டைய அந்த குழந்தை வாயில ஊத்துறது, நல்லெண்ணெயில கலந்து கொடுப்பாங்க. அப்புறம் அந்த உளுத்தம் களி பண்ணி சாப்பிட வைக்கிறது. ரொம்ப, அதாவது எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா உணவும் பிடிக்கிறது இல்லை. இப்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா பிடிக்காத ஒரு உணவை அந்த குழந்தை வலுக்கட்டாயமா அந்த குழந்தைக்கு திணிக்கும் பொழுது அது வந்து கழிவாதான் மாறும்.
வாமிட்டா வரும், இல்லைன்னா அந்த டைஜஸ்ட் ஆகாம அந்த குழந்தைய மனசளவுல பாதிச்சு அவளுக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு கொண்டு போகாம அந்த நேரத்துல அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அவள்கிட்டயே கேட்டு அவளுக்கு என்ன சாப்பிட விருப்பம் இருக்கோ அந்த உணவை நம்ம சத்தான உணவா அந்த கொடுக்கும்போது அந்த குழந்தையும் திருப்தியா அதை சாப்பிடக்கூடிய சூழல். சில குழந்தைங்க அந்த நேரத்துல சாப்பிடவே பிடிக்காம இருக்கிற குழந்தைங்களும் இருக்காங்க. சாப்பாடு கண்டாலே வெறுப்பு வந்துடும், எல்லாரு மேலயும் கோவம் வரும், பாக்குறவங்க மேலதான் எரிச்சல் வரும். அந்த மாதிரியான சூழல்ல இருக்கக்கூடிய குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு முட்டையை உடைச்சு வாயில கூட்டுறதுங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயமா தான் நான் பாக்குறேன். அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம ஒருவேளை அந்த குழந்தைக்கு விருப்பம் இருக்கு பிடிக்கிறதுல அப்படின்னா கொடுக்கலாம். அதுல சத்து இல்லைன்னு சொல்ல முடியாது, சத்து இருக்கு. இருந்தாலும் அந்த குழந்தையுடைய விருப்பத்தோட மனநிலையோட அந்த குழந்தைய ஒரு உணவை எடுத்தா மட்டும்தான் அது உடல்ல சத்தா சேருமே தவிர அந்த வெறுப்போடவும் அந்த உணவு மேல விருப்பம் இல்லாம அந்த குழந்தை சாப்பிடும்போது அது வந்து கழிவாதான் மாறும். அப்படிங்கறதுதான் நம்ம கொஞ்சம் விதிப்படி அதுதான் வந்து நம்மளுடைய உடலுடைய அமைப்பு. சோ இப்ப வந்து அந்த குழந்தைக்கான உணவு அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்த்துட்டோம். அதே நேரத்துல ஜங்க் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ரொம்ப ரசாயனம் கலந்த உணவுகள், வெளி உணவுகள் எல்லாம் அந்த நேரத்தை தவிர்த்துக்கலாம். ரொம்ப மசாலா, ரொம்ப சூடு உண்டாக்கக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்த்துக்கலாம். சோ இதெல்லாமே வந்து அந்த நேரத்துல அந்த குழந்தைக்கு செய்யக்கூடிய விஷயங்கள். இப்போ அந்த குழந்தைகள் ஏன் வந்து 10-12 வயசுல எதனால அந்த மென்சஸ் ஸ்டார்ட் ஆகுது, ரொம்ப எர்லியரா ஏன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். அதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய உணவுகளையும் பார்க்க முடியும். பொதுவா நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயங்கள் தான். உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிராய்லர் சிக்கன், அதுக்கப்புறம் பால் போன்ற உணவுகள் ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போட்டுதான் நம்ம மாடுக்கு வந்து பால் கறக்குறாங்க. அதே போல கோழிக்கும் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுதான் வந்து அதோடைய அந்த வளர்ச்சிக்காக அந்த ஃப்ரெஷ் வந்து நல்லா விரைவா வளரணும் அப்படிங்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் இருக்கு, இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படிங்கிறது. அந்த மாதிரியான ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படுத்தி ஒரு உணவை நம்ம உட்கொள்ளும் பொழுது அந்த உணவில் இருக்கக்கூடிய அந்த ரசாயனம் நம்ம உடல்லையும் ஹார்மோனல் மாற்றங்களை ஏற்படுத்துது. அந்த காரணம் தான் ஒரு குழந்தை அதனுடைய இயல்பான அந்த வயதுல பூ பெய்தாம அதுக்கு முன்னாடியே ஒரு 2 வருஷங்களுக்கு முன்னாடியோ இல்ல 3 வருஷங்களுக்கு முன்னாடியோ அந்த மாதிரி பூ பெய்யக்கூடிய சூழல் ஏற்படுறதுக்கான காரணங்களா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா குழந்தையில இருந்தே, அதாவது 10 வயதுல ஒரு பெண் பூ பெய்கிறானா அப்ப அவளுக்கு குழந்தைல இருந்தே உணவு சாப்பிட ஆரம்பிச்சிருந்து நம்ம உணவுகள் கொடுக்கறத தவிர்த்தா மட்டும்தான் அந்த நேரத்துல அவ வந்து ஆரோக்கியமான உடல் மாற்றம் ஏற்பட்டு அவ உடல் அளவிலையும் வளர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறமா குறிப்பிட்ட சரியான வயதுல அவளுக்கு அந்த மாற்றங்கள் ஏற்படுத்துவாங்க. அந்த எல்லாமே ஹார்மோனல் சேஞ்சஸ், பெண்களுடைய உடல் ஏற்பட்டு அந்த பெய்தல்ங்கிறது ஹார்மோனல் சேஞ்சஸ். அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் இயற்கையான முறையில அந்த குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படின்னா ரசாயனம் இல்லாத உணவுகள், ரசாயனம் பொருந்திய அந்த மருந்து மாத்திரைகளுடைய தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமா இருக்கு. சோ இந்த விஷயங்களை நம்ம தவிர்க்கும் பொழுது ஒரு 13 வயது ஆகும்பொழுது நம்ம இத்தனை ப்ரீகாஷனோ இத்தனை விதமான அண்டர்ஸ்டாண்டிங்கோ அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டாம். அவளே அவளுடைய பள்ளியில இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து சக வயதுல உள்ள குழந்தைகள் எப்படி அந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்றாங்க என்ன இருந்ததை பார்த்து அவளே அந்த புரிதலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் சொன்ன அத்தனை எதுவுமே அந்த குழந்தை, அதாவது ஒரு குழந்தை ஒருவேளை நம்ம கையில எதுவுமே இல்லை இல்லைங்களா, நம்ம குழந்தை எத்தனை வயதுல மென்சஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது, பியூபர்ட்டி எப்ப அவருக்கு வரும் அப்படிங்கறது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த காரணத்தினாலதான் ஒரு 10 வயதுல இருந்து அந்த குழந்தைக்கான அந்த எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஒருவேளை நம்ம உணவு பழக்கத்துல இருந்து சரியான வாழ்க்கை முறை, இரவு வந்து நேரத்துக்கு தூங்கணுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இந்த காலத்துல குழந்தைகள் அதிக அளவுல மொபைல் போனும் லேப்டாப் யூஸ் பண்றாங்க, டிவி யூஸ் பண்றாங்க, யூடியூப் பாக்குறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு ஒரு 9 மணிக்குள்ள அவங்களை வந்து படுக்கைக்கு கொண்டு போறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். 8 மணியோ இல்ல 7-7:30 மணிக்கோ அவங்களை வந்து உணவு சாப்பிட வச்சுட்டு 9 மணிக்கு தூங்க போக வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா விதத்திலையும் அவங்க உடம்புல அந்த கழிவு அதிகமா சேராம, கேலரி அதிகமா சேராம, அந்த குழந்தை நேரத்துக்கு தூங்கி காலையில நேரத்துக்கு எழுந்துக்கும் போது அந்த விழிப்பு வந்து அவங்களுக்கு ஒரு சோர்வோட அந்த விழிப்பு இல்லாம நல்ல ஒரு எனர்ஜியா அந்த குழந்தை வந்து முழிச்சு எழுந்து காலையில பள்ளிக்கு போறதுல இருந்து எல்லாம் ஹோல் டே ஆக்டிவிட்டி செய்யறதுக்கான அந்த உறக்கம் அப்படிங்கிறது 9 மணிக்கு அந்த குழந்தை தூங்க ஆரம்பிச்சா மட்டும்தான் அதுக்கு ஒரு 8 மணி நேரம் உறக்கம் இல்ல 9 மணி நேரம் உறக்கம் அந்த நேரத்துக்கு தேவைப்படுது, அதுக்கு கிடைக்கும். இது வந்து பொதுவான ஒரு விதிமுறை தான். இது எல்லாருக்குமே ஃபாலோ பண்ண வேண்டியது, பெரியவங்களா இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி. பெண்களுக்கு மட்டும் இல்ல, இது காமன் ரூல்.
இதை ஃபாலோ பண்ணும்போது அந்த பெண்ணுடைய உடல்ல இருக்கக்கூடிய மாற்றங்களும் சீக்கிரமா ஏற்படாமலோ, இல்ல சில குழந்தைகளுக்கு ஒரு 15-16 வயது தாண்டியும் சில நேரங்கள்ல மென்சஸ் வராம இருக்கும். அந்த மாதிரி குழந்தை அதுவுமே வந்து பற்றாக்குறை, நம்மளுடைய ஆற்றல் பற்றாக்குறை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுவுமே காரணம் நம்மளுடைய வாழ்க்கை முறையில ஏற்படக்கூடிய அந்த முரண்பாடுகள். அதை எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி அந்த குழந்தை இயல்பான ஒரு குழந்தைய நம்ம வளர்க்கும் பொழுது சரியான நேரத்துல சரியான அந்த மாதவிடாய் ஏற்பட்டு தொந்தரவுகள் இல்லாம இருக்கும். மெயின். இப்ப அந்த குழந்தைக்கு முழு புரிதலோட அந்த இயல்பான ஒரு மனநிலை இருக்கும்போது அவருக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாம இருக்கும். அடுத்தது பெரிய அளவுல தொந்தரவுகள் இருக்காது. வயிற்று வலியோ இல்ல கால் வலியோ அந்த ஒரு தலைவலியோ ஏற்படாம அந்த உடல் இயல்பா அந்த கழிவுகளை சுலபமா அதை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மைக்கு அந்த குழந்தையுடைய உடல் மாறும். இதுதான் வந்து பேசிக். இது வந்து இந்த ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பிறக்கும் போதுல இருந்தே அந்த குழந்தைய ஆரோக்கியமா நம்ம கொண்டு வரும்போது 10 வயதுக்கு மேல அந்த குழந்தை எந்த வயதுல பூப்பெய்தினாலும் அதற்கான ஆரோக்கியமான ஒரு என்ன சொல்றது அந்த வளர்ச்சி அவளுக்கு ஏற்படும் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்தது கட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திருமணம். ஏன்னா அந்த பெண் பெய்தனதுக்கு அப்புறமா அவ பள்ளி படிப்பு முடிக்கிறா, கல்லூரி படிப்பு முடிக்கிறா, வேலைக்கு போறா அப்படிங்கிற ஒரு பீரியட் இருக்கு. சோ இந்த பீரியட்ல நான் திருமணத்துக்கு அப்புறம் உள்ள விஷயத்துக்கு நான் அப்புறம் வரேன். இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னா அவ உபயோகிக்கக்கூடிய அந்த நாப்கின் அல்லது அந்த மென்சஸ வந்து அவ எப்படி ஹேண்டில் பண்றா, அதுக்கான உபயோகிக்கக்கூடிய பலவிதமான என்ன சொல்றது அடிஷனல் திங்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. குறிப்பா நம்ம வந்து மென்சுரல் கப்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பெண்கள் உபயோகிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கல்லூரியில படிக்கிறவங்க, வேலைக்கு போற பெண்கள் அப்படிலாம் வந்து உபயோகிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாப்கின் அப்படிங்கிறது பொதுவா எல்லாருமே உபயோகிக்கக்கூடியது. யாருக்கெல்லாம் அந்த பென்சஸ் இருக்கோ வயது வித்தியாசம் இல்லாம எல்லாருமே உபயோகிக்கக்கூடியது. அதுலயுமே பலவித வகைகள் இருக்கு. பலவிதமான வெரைட்டிஸ். அதான் எப்படி சொல்றதுன்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றத வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்க, காலையில நம்ம வீட்டுல இருந்து கிளம்பும் பொழுது ஒரு நாப்கின் வச்சுட்டு போனா போதும், நாள் முழுக்க அது நமக்கான அந்த வெட்னஸ் ஆக்காம எல்லாத்தையுமே உறிஞ்சி அது வந்து ட்ரை பண்ணி நமக்கு வந்து வைக்கும் அப்படின்னு சொல்றோம். அது வந்து இயற்கையான ஒரு முறையா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். அது கம்ஃபர்ட் லெவல்ல நீங்க யோசிக்கும் போது ஒரு பெண்ணுக்கு அது சரிதான். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நமக்கு நாப்கின்ல எந்த விதமான கரையும் வெளியே லீக் ஆகாம அந்த பெண்ணுக்கு எவ்வளவு அந்த உதிரப்போக்கு ஏற்பட்டாலும் அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், அதை ட்ரை பண்ணிடும் அப்படிங்கிற விஷயம் கம்ஃபர்ட் லெவல் அவளுக்கு ஈஸி. ஆனா அதே நேரத்துல அந்த எந்த விதமான கெமிக்கல் அதுல இருந்தா அது அந்த விதமான ரியாக்ஷனை செய்யும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். முதல் விஷயம் அந்த நாப்கினோட அவுட்டர் லேயர்னு சொல்றோம் இல்லைங்களா, மேல உள்ளக்கூடிய அந்த லேயரா இருந்தாலும் சரி, பாட்டம்ல இருக்கக்கூடிய லேயரா இருந்தாலும் சரி, அந்த லீக்கேஜ வந்து வெளியேற்றாம இருக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரிதான் இருக்கும். அது வந்து பிளாஸ்டிக் மேல உள்ளதும் ஒரு தின் பிளாஸ்டிக் ஒரு உரைதான். அது பிளட் வந்து உள்ள அனுப்புமே தவிர அது வெளியேற்றாது. அதே மாதிரி பாட்டம்ல இருக்கக்கூடிய அந்த திக்கான ஒரு ஷீட் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுவுமே என்ன செய்யும்னா அந்த நம்ம ஸ்டிக்கரோட நமக்கு வருதுன்னும் போது நம்மளோட உள்ளாடையில அதை பொருத்தத்துக்கான வசதியோட வருதுன்னும் போது அதை தாண்டி வெளியே அந்த கரை ஏற்படாம இருக்கிறதுக்கான ஒரு ப்ரொடெக்ஷனோட தான் அது வருது. அதுவுமே வந்து ஒரு வகையான பிளாஸ்டிக்கால செய்யப்பட்டது. இதுக்கு இடையில பேருக்கு அந்த காட்டன் அப்படிங்கறது இருக்கே தவிர இப்ப காட்டன் மட்டும் உபயோகப்படுத்துறது இல்ல, அதுக்குன்னு சில ப்ராடக்ட்ஸ் அவங்களே மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதாவது ஒரிஜினல் காட்டன் இல்லாம காட்டன் தன்மையில உள்ள அந்த பேடு, அந்த பேடுல ஒரு விதமான கெமிக்கல் யூஸ் பண்றாங்க. ஜெல் ஃபார்ம்ல அந்த கெமிக்கல் இருக்கும். நம்ம பார்த்தோம்னா தெரியும், ஒரு வேற விதமான ஒரு கலர்ல, ஈவன் நறுமணத்தோட கூட இப்பெல்லாம் வரக்கூடிய தன்மையில இருக்கு. அந்த ஜெல் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிளட்ட வந்து மாலிகூல்ஸா கன்வெர்ட் பண்ணி அதோடைய ஈரப்பதத்தை வந்து அதை உறிஞ்சிட்டு அதை வந்து ட்ரையா பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். சோ அந்த இடத்துல எத்தனை விதமான கெமிக்கல் இருக்கு அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்க்கணும். முதல் விஷயம் அந்த லேயர், ஃபர்ஸ்ட் லேயரே வந்து பிளாஸ்டிக் அப்படிங்கும் போது அது நம்மளுடைய உள்ளுறுப்புக்கு மிக நெருக்கமா நம்ம வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையில இருக்கிறதுனால நம்மளுடைய யுட்ரஸ்ல இருந்து வெளியேற வேண்டிய காற்று அந்த ஃப்ளோ, என்ன சொல்றது, ஏர் ஃப்ளோ ப்ராப்பரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதை வந்து அரெஸ்ட் பண்ணிடுது. அடுத்தது
அந்த கெமிக்கல் ரொம்ப நெருக்கமா, அந்த ஜெல்லோட ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரொம்ப நெருக்கமா நம்ம கர்ப்பப்பை வாயில இருக்கும்போது கர்ப்பப்பை வாயில ஏற்படக்கூடிய புண்கள், அரிப்பு, எரிச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நாள்பட அதனோட உபயோகம் அந்த ரசாயன தன்மை உள்ள போய் அந்த பெண்ணுடைய கர்ப்பப்பை வாயில புற்றுநோய் அளவுக்கு கொண்டு போறதுக்கும் கர்ப்பப்பை புற்றுநோய் கொண்டு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நிறைய பேரு. பாலி பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எதனால உருவாகுது அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம உபயோகிக்கக்கூடிய நம்மளோட உள்ளாடைகளும் சரி, நம்மளுடைய அந்த அணையாடைன்னு சொல்லுவோம் தமிழ் நாப்கின் வந்து அணையாடை சொல்லுவோம். அந்த அணையாடையுமே காரணமா இருக்கு. என்னன்னா அதுல காற்றோட்டம் கிடையாது. நம்மளுடைய அனாட்டமி நம்ம படிச்சிருக்கோம்னா தெரியும், நம்மளுடைய தோல் சுவாசிக்கக்கூடிய தோலுமே சேர்ந்துதான் சுவாசிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரோமங்கள் எதற்காக வந்து நமக்கு ரோமங்கள் இருக்கு, அந்த ரோம கால்கள் இருக்கு அப்படின்னா காற்று சக்தி நம்மளுடைய உடலுடைய எல்லா பாகத்திலையும் படணும். அந்த வெப்பம் சூரியனுடைய ஒளியும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பாகங்கள்ல படணும். அதுவுமே ஒரு சுவாசத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் நம்ம உடம்புல வந்து தோல் மேல லேசான ரோமங்கள் தேவையான எந்தெந்த இடத்துல எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இயற்கை வந்து அமைச்சு கொடுத்திருக்கு. அந்த அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய நவத்வாரங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா, நவத்வாரங்களுமே திறந்து வைக்கப்பட வேண்டியவை. அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது. நவத்வாரம் அப்படின்றது மூக்கு, வாய், காது, கண் அப்படிங்கிற மாதிரி இனப்பெருக்க உறுப்புகள், நம்மளுடைய சிறுநீர் வெளியேற இடம், மலம் எல்லாமே வந்து ஓப்பனா இருக்க வேண்டிய விஷயங்கள். நம்ம வந்து நாகரிகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வரும்பொழுது நம்ம ஆடைகள் அணிய ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம உள்ளாடைகள் அணிய ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஆடைகளுமே வந்து விதவிதமான மெட்டீரியலா நம்ம அணிய ஆரம்பிச்சிருக்கோம். இது எல்லாமே ஒரு விதமான காரணங்களா நமக்கு இருக்கு. எஸ்பெஷலி பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பையுடைய வாயில அந்த இயற்கை காற்று வந்து சென்று வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை நம்ம மொத்தமா அடைச்சிட்டோம். இதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு உடனடியா எழும். அதுக்கான சிம்பிள் விஷயம், அதாவது நாப்கின் யூஸ் பண்ணாம நம்மளால இருக்க முடியாது. இப்ப நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில குழந்தைகள் ஆரம்பிச்சு எல்லாருமே பள்ளிக்கு காலையில போனா ஈவினிங் வராங்க. நம்ம அலுவலகம் போனோம்னா காலையில போனா நைட்டு வரும், இல்ல சில நைட் ஷிஃப்ட் பாக்குறாங்க. அந்த மாதிரியான பலவித விஷயங்கள், டிராவலிங் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நாகரிகமான சில ஃபெசிலிட்டிஸ் நம்ம அவைல் பண்ணிக்கிறது தவறில்லை. அதையுமே நம்ம எப்படி இயற்கை, அதாவது அதிக ரசாயனம் இல்லாம எப்படி இயற்கையா நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கும்போது நம்மளோட உள்ளாடைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம மேலாடையா இருந்தாலும் சரி, உள்ளாடையா இருந்தாலும் சரி, அதாவது காட்டன், அதாவது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய காற்று வந்து அந்த ஆடையை தாண்டி டிராவல் பண்ணக்கூடியதா இருக்கணும். அதை அரெஸ்ட் பண்ணக்கூடியதா இல்லாம காட்டன்ல நல்ல ஒரு பியூர் காட்டன்ல விற்கக்கூடிய ஒரு உள்ளாடை நம்ம உபயோகிக்கிறது மிகவும் முக்கியம். அடுத்தது ஒரு 6 மாத காலங்கள் மட்டுமே அந்த ஒரு பர்டிகுலர் உள்ளாடையை வந்து நம்ம வாங்கி உபயோகிக்கணும். அதுக்கு அடுத்து அந்த 6 மாதம் கழித்து நம்ம அதை மாத்தி வேற உள்ளாடையை நம்ம வாங்கி உபயோகிக்க ஆரம்பிக்கணும். சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உள்ளாடை போடாம இருக்க முடியாது. அதே நேரத்துல அந்த காற்று வந்து வெளியே போய் உள்ள வரத்துக்கான அந்த ஹோல்ஸ் அதுல இருக்கு இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் அது வந்து ஓரளவுக்கு நமக்கு அந்த காற்றோட்டத்தை நமக்கு ஏற்படுத்தணும். அடுத்தது நாப்கின் அப்படின்னு வரும்பொழுது இப்ப நிறைய ஆர்கானிக் நாப்கின்ஸ் வருது. அதுவும் நிறைய குடிசை தொழிலாவே வந்து நிறைய பெண்கள் வந்து தயார் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த நார் வச்சு பண்ணக்கூடியது, அதுக்கப்புறம் பருத்தியை வச்சு பண்ணக்கூடியது, இன்னும் பலவிதமான பொருட்களை வச்சு அவங்க நாப்கின்கள் தயார் பண்றாங்க, இயற்கையான முறையில பண்றாங்க. அது வந்து கூடுதல் விலையா இருந்தாலும் அதை வாங்கி உபயோகிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இது ஒரு வழி. இன்னொன்னு, இந்த நாப்கின், அதாவது நார்மலா நம்ம கடையில வாங்கக்கூடிய நாப்கின்லயே இதுல வந்து அந்த ஜெல் ஃபார்மேஷன், ஜெல் எல்லாம் இல்லாம வெறும் காட்டன் வச்சு அவங்க தயார் பண்ணக்கூடிய நாப்கினா வாங்கி அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய பருத்தி புடவைகள், காட்டன் சாரீஸ் வருதுங்களா, 100% பியூர் காட்டன் புடவைகள் வரும், வயசானவங்க கட்டுறதுக்குன்னு நிறைய வரும். அந்த மாதிரியான பிளெயின் காட்டன் சாரீஸை வாங்கி நம்ம அதை வாஷ் பண்ணிட்டு அதை கட் பண்ணி அந்த நாப்கின் மேல ஒரு லேயர் மாதிரி நம்ம வச்சோம்னா நேரடியா அந்த நாப்கினுடைய அந்த கெமிக்கல் வந்து நம்மளுடைய உடலுடைய அந்த பகுதிகளை படாம பாதுகாக்கிறதுக்கு 2வது வாய்ப்பா இருக்கும். அடுத்தது
அதை எத்தனை மணி நேரம் நம்ம உபயோகிக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய வசதிக்காக நம்ம காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே நாட்கள் உபயோகிக்க வேண்டாம். அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு அளவுக்கு அந்த உதிரப்போக்கு இருக்கு அப்படிங்கிற அளவை பொறுத்து அதை நம்ம பெற்றோர் தான் நம்ம வந்து எஜுகேட் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. ஏன்னா குழந்தையில இருந்தே அதை பழக்கப்படுத்தி வந்தோம்னா அவங்களுக்கு வளர வளர அவங்களுக்கு அதுக்கான ஒரு புரிதல் ஏற்பட்டு அவங்களே அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அந்த குழந்தையுடைய அந்த உடல் இயல்பு பொறுத்து நம்ம அதையும் வந்து அறிவுறுத்தணும். அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து அதை எடுத்து அதை பேக் பண்ணி எப்படி அதை வந்து யார் கண்ணுலயும் படாம இல்ல யாருக்கும் ஒரு விதமான அருவருப்பை ஏற்படுத்தாம அதை எப்படி வந்து நம்ம டிஸ்போஸ் பண்றதுங்கிறதை நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி அதை ஃபாலோ. நம்ம வந்து இங்க பார்க்க வேண்டிய விஷயம் அதிக பணம் செலவாகுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியாது. உடல் ஆரோக்கியம் அதை விட ரொம்ப முக்கியம். அந்த என்ன அந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய யுட்ரஸ்ல இருந்து வெளியேறக்கூடிய அந்த காற்றோ இல்ல அந்த ஈரத்தன்மையோ வெளியேற்ற முடியாம அது யுட்ரஸ்குள்ளேயும் ஓவரிஸ்குள்ளேயும் அடைக்கப்படுது. அப்படி அடைக்கப்படும் பொழுது அது வந்து சின்ன சின்ன கட்டிகளா மாறுது. அந்த சின்ன சின்ன கட்டிகள் தான் நீர் கட்டிகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த நீர் வந்து வெளியேற முடியாத நீர் தான் உள்ள தங்குது. அந்த கட்டிகள் ஏற்படுறதுனாலதான் பலவிதமான தொந்தரவுகள் ஏற்படுது. இதுக்கு இன்னொரு காரணம் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய மாத்திரை மருந்துகள் கெமிக்கல் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உபயோகிக்கிறோமோ அது ஒரு காரணம். நிறைய பேர் அந்த மாதவிடாயை வந்து தள்ளி போடுறதுக்கான சில வேலைகள் பண்ணுவாங்க. அதாவது ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் இருக்கு, டிராவல் பண்ணணும், நம்ம வந்து வெக்கேஷன் போகணும், அந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு பீரியட்ஸ் டைம் வந்துருச்சுன்னா நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியாது, டிஸ்கம்ஃபர்டபுளா இருக்கும், நமக்கு உடம்பு வந்து ஒத்துழைக்காது அப்படிங்கிற மாதிரி பல காரணங்களுக்காக பெண்கள் அந்த மாதவிடாயை தள்ளி போடுறதுக்கான சில மாத்திரைகள் எடுக்கிறாங்க. அது அதை விட அதிக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா, அதிக நெகட்டிவ் விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்கு. அந்த மாதிரி மாத்திரைகள் திருமணத்துக்கு முன்னாடி அந்த பெண்கள் எடுக்கும் பொழுது வீட்டு விசேஷங்களுக்கோ இல்ல ஏதாவது கோயிலுக்கு போறதுக்கோ அந்த மாதிரி புனித இடங்களுக்கு போறதுக்கோ இல்லைன்னா டிராவல் பண்றதுக்கோ பண்ணும் பொழுது அது வந்து இயல்பா அந்த பெண்ணுக்கு வர வேண்டிய அந்த நாட்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த கழிவை உள்ள தேக்கி வச்சுக்கிறக்கூடிய ஒரு தன்மைக்கு ஏற்படும் போது அந்த இன்னைக்கு வெளியேற வேண்டிய ஒரு கழிவை நம்ம 3 நாள் கழிச்சுதான் வெளியேறணும் அப்படின்னு நம்ம தடை பண்ணும்போது அது நிச்சயமா கழிவு தானே. ஒரு குப்பை பக்கெட் இருக்கு, நம்ம அதுல ஒரு குப்பையை போடுறோம்னா அன்னன்னைக்கு குப்பையை நம்ம எடுத்து வெளியே போட்டுட்டோம்னா நம்ம வீடு வந்து சுத்தமா இருக்கும். அதே ஒரே குப்பை தொட்டிக்குள்ள திரும்ப 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 நம்ம 3 நாட்கள் 4 நாட்கள் குப்பைகளை போட்டு அடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா அது ஒரு விதமான ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு அமிலத்தன்மைக்கு வந்து அது ஒரு துர்நாற்றத்தை அளிக்கக்கூடிய தன்மைக்கு மாறுது இல்லைங்களா. அதே விஷயம் தான் நம்ம உடல்ல ஏற்படுது. அப்போ அந்த கழிவை உடல் வந்து என்ன பண்ணும்னா யோசிக்கும் எப்படி வந்து இதை வெளியேற்றுறது அப்படின்றது தெரியாம கட்டிகளா மாத்தி உள்ளுக்குள்ள வச்சுக்கிறது. இந்த மாதிரி பலவிதமான எல்லா விதமான தொந்தரவுகளுக்கும் முக்கிய காரணமா இருக்கிறது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். அந்த லைஃப் ஸ்டைல்ல நம்ம ஆரோக்கியம் இல்லைன்னா நாகரிகம் அப்படிங்கிற பேர்ல நம்ம பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் நமக்கு ரிவர்ஸ் எஃபெக்ட தான் கொடுக்கறே தவிர நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தலை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம போக வேண்டாம். இயல்பா பிராக்டிக்கலா நம்ம வந்து நானும் ஒரு பெண் அப்படின் போது எனக்கும் சில பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு இல்லைங்களா. சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா 100% இது கெமிக்கல் ஓரியன்டா இருக்கிற விஷயத்த 50% குறைக்கிறதுக்கான வழிகளை நம்ம பார்ப்போம். 0% நம்ம கொண்டு போகிறதுங்கிறது சத்தியம் கிடையாது. அப்ப நம்ம வந்து பருத்திய எடுத்து நம்ம காட்டன்ல சுத்தி தான் வச்சுக்கணும். அது வந்து அந்த அளவுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்காது. நம்மளுடைய பணிகள் எல்லாமே அதனால தடைப்படும், மனநிலையும் அதனால பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால ஓரளவு நான் சொன்ன மாதிரி சில ப்ரிகாஷனரி விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளுடைய அந்த கர்ப்பப்பை வாயும் மிக 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 மென்மையான திசுக்களால ஆனது, ரொம்ப சாஃப்ட் திசுக்களால் ஆனது. அந்த அளவுக்கு அந்த பெண்களுடைய அந்த இது அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதாவது அந்த அளவுக்கு பிளெக்சிபிளான ஒரு விஷயம் கர்ப்பப்பைங்கிறது. சுருங்கி அதாவது ஒரு கைய மூடி இருந்தா எந்த அளவு இருக்கும் அந்த அளவு இருக்கக்கூடிய கர்ப்பப்பை ஒரு குழந்தைய ஒரு 3.5 கிலோல இருந்து 4 கிலோ வரைக்கும் ஒரு குழந்தைய வந்து வளர்க்கறதுக்கான எக்ஸ்பேண்டபிள் ஒரு ஆர்கனா தான் நம்ம உடம்புல இருக்கும்போது எந்த அளவுக்கு அதுல அந்த சாஃப்ட்னஸும் அந்த பிளெக்சிபிலிட்டியும் இருந்தா அது அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுதுங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு கர்ப்பப்பை சுருங்கி விரிய தன்மையுடைய அந்த கர்ப்பப்பை என்ன ஆகும்னா அதோடைய சுவர், கர்ப்பப்பை சுவர்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து ஹார்ட் ஆக ஆரம்பிச்சு. இந்த மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணி கர்ப்பப்பை வாயு மூலமா அந்த கெமிக்கல் உள்ள வந்து போக போக அந்த சுவர் ஹார்டாக ஆரம்பிச்சுன்னா அதோடைய சுருங்கி விரியக்கூடிய தன்மை பாதிக்கப்படுது. இது
திருமணத்துக்கு பின்ன நமக்கு குழந்தை தங்குறதுல பிரச்சனை, குழந்தை தங்கினாலும் அதோடைய ஹார்ட் பீட் முழுமையா இல்லாம நிறைய பேருக்கு அபார்ஷன் ஆகக்கூடிய தன்மை ஏற்படுது, மிஸ்ட் அபார்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது அந்த கர்ப்பப்பையோட வாயை தன்னுடைய கிரிப், அதாவது அது வந்து எப்பவுமே க்ளோஸ்டா தான் இருக்கணும். டெலிவரி டைம்ல தான் அது வந்து தானா ஓபன் ஆகி வரும். அதே மாதிரி மென்சஸ் டைம்ல அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த பீரியட்ஸ்க்காக அது ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரியான ஒரு கர்ப்பப்பை வாயோட தன்மை என்ன ஆகும்னா அந்த சுருங்கி விரிகிற தன்மை இழந்து சிலர் குழந்தை நிக்காம ஒரு 10, 20 நாள் 30 நாள் கூடுதலா தேதி ஆனதுமே 40 நாள் தாண்டினதுமே அந்த கரு வந்து வந்துடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய குழந்தைகளுக்கு நிறைய பெண்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. கர்ப்பப்பையை வந்து தச்சு வைப்பாங்க. சில டாக்டர்ஸ் வந்து அதை தச்சு விடுவாங்க, அது வந்து ஓப்பனா இருக்கு, வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எதனால அந்த வீக்னஸ் ஏற்பட்டது, எதனால அந்த மிஸ்ட் அபார்ஷன் ஏற்படுது, எதனால ஃபைப்ராய்ட்ஸ் ஏற்படுது, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் எதனால ஏற்படுது, இது எல்லாத்தையும் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தை பருவத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த வாழ்வியல் முறைகேடுகள் மட்டும்தான் காரணம் அப்படிங்கிறத நான் இங்க தெளிவா சொல்ல விரும்புறேன். அதுதான் வந்து சயின்டிபிக்கலி ப்ரூவன் விஷயம். அதுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறைய எந்த அளவுக்கு நம்ம மாத்தி இயற்கையா நம்ம வாழணுங்கிறத நம்ம பார்க்கணும். இயற்கை வாழ்முறை காட்டுல போயிட்டோ இல்ல விவசாயம் கிராமத்துல வாழ்க்கை அவசியம் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ரசாயன தன்மையுடைய பொருட்களையும் மருந்துகளையும் நிறுத்திட்டு நம்ம நேச்சுரலான விஷயங்கள்ல நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதை கொண்டு வர முடியும் அதை நம்ம பார்த்தோம்னாலே போதும். எப்பெல்லாம் நம்ம மனநிலையில சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன சோர்வுகள் ஏற்படுதோ அந்த பெண்களுக்கு அந்த நேரத்துல அவங்க முழு ஓய்வு எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மனம் வந்து உடலை பாதிக்கிற மாதிரி உடலும் வந்து மனசை பாதிக்கும். ரெண்டுமே வந்து நான் சொன்ன மாதிரி கருவுறு தத்துவம் தான். ஒண்ணு விட்டு இன்னொன்னு வந்து விலகி இருக்க முடியாது. ரெண்டும் இணைஞ்சுதான் நம்மளுடைய வளர்ச்சி, நம்மளுடைய ஆரோக்கியம். அப்படி இருக்கும் பொழுது மனநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அந்த மனசை வந்து நல்லா ஒரு இயல்பா வச்சுக்கணும், புரிதலோட வச்சுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிக்க விரும்புறேன். இன்னும் இதுல நிறைய டாபிக்ஸ் இருக்கு. நம்ம வந்து மாதவிடாய் பத்தி நம்ம பேசியிருக்கோம், மாதவிடாயில ஏற்படக்கூடிய அந்த சிக்கல்கள் பத்தி பேசியிருக்கோம். அதுலயும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அடுத்தது கருவுறதை பத்தி நிறைய விஷயம் இருக்கு, மெனோபாஸ் பத்தி விஷயம் இருக்கு. நம்ம அடுத்த ஏதாவது நிகழ்வுகளை நம்ம சந்திக்கும் போது நான் அதை பத்தி கூடுதலா நம்ம வந்து தகவல் கொடுக்குறேன். இப்போதைக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா. மிக்க நன்றிகள் அம்மா, ரொம்ப அருமையா இருந்தது கிளாஸ். ஸோ விமென்ஸ் ஹெல்த்தை பத்தி எல்லாமே சொல்லிட்டீங்க. ஸோ இன்னும் டவுட் வந்து ஒரு ஷார்ட்டான பீரியட்ல இந்த டைம்ல வந்து பேசுறதுன்றது ஒரு பெரிய விஷயமா. இதை வந்து அது உணர்ந்து சொல்லியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் வந்து பெண்களோட சின்ன குழந்தைங்களை வந்து எப்படி அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல வந்து பாதுகாக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ப்ளஸ் வந்துட்டு நம்ம ஹெல்த்தையும் நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அருமையாக வந்துட்டு அந்த கோஇன்சிடென்ட்ஸாக அப்படியே அந்த கண்டினியூஷனாக நீங்கள் அழகாக கோர்வையாக கொண்டு போயிருக்கீங்க. ஸோ பாயிண்ட் பை பாயிண்டா. ஸோ தேங்க்யூ ஸோ மச்மா. எவ்வளோ ஒரு விமென்ஸ் ஹெல்த்தை பற்றி ஒரு நல்ல அவேர்னஸ் அப்படின்னு தான் சொல்லணும். கேள்விக்கலாமா? நன்றிகள் கண்ணகி அம்மா, உங்கள் நலன் பத்தி கேள்விகள் கேட்கலாமா? கண்ணகி அம்மா இருக்கீங்களா? சௌந்தரி அம்மா, எனி questions, comments? பரமேஸ்வரி அம்மா, கேள்விகள் இல்லையா? மேடம் சூப்பரா இருந்தது கிளாஸ். ஏன்னா இந்த ஜெனரேஷனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான சப்ஜெக்ட் ஆக்சுவலா. ஏன்னா வந்து உமன் ஹைஜீன்ல இருந்து நிறைய விஷயம் வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல இருந்து குழந்தைங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனையில இருந்து நிறைய விஷயம் வந்து ஆக்சுவலா ஹியூமன் ஹெல்த்னு கொடுத்து, பட் இன்ட்ரோ செஷனே இவ்வளவு 2000 உள்ள இன்னும் உன்டெப்டா போகும்போது வந்து குழந்தைய பத்தி நம்ம குழந்தைக்கு இருக்கிற மென்ஸ்ட்ரல் சைக்கிளை பத்தியே ஒரு கிளாஸ் கொடுக்கலாம், 1 ஹவருக்கு மேல பேச முடியும். அந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆக்சுவலா வந்து பிசிஓடி எல்லாமே டோட்டலி இந்த உமன் ஹெல்த்ல டோட்டலா லேடிஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் மொத்தமாவே கவர் பண்ண முடியும். இன்ஃபெர்டிலிட்டில இருந்து நிறைய விஷயம் வந்து டோட்டலாவே ஆக்சுவலா ரொம்ப அற்புதமா இருந்தது. ஆக்சுவலா ஒரு புக்கு பார்த்த மாதிரி இருந்தது.
ஒரு புக்கு ரிவ்யூ பண்ண மாதிரி இருந்தது. ஆக்சுவலா நல்லா இருந்தது. நிறைய சப்ஜெக்ட வந்து கோர்வையா சொன்னீங்க. என்ன ஒண்ணு, பிரபஞ்ச ஆற்றல் தான் கொஞ்சம் நடுவுல டிஸ்டர்பன்ஸ் கொடுத்து நடுவுல கொஞ்சம் அவாய்ட் பண்ணி விட்டு இதுவாச்சு. மத்தபடி வந்து கிளாஸ் வந்து அமேசிங்கா இருந்தது மேடம். தேங்க்யூ சோ மச். ஆக்சுவலா டவுட்டே இல்லைன்னு நினைக்கிறேன் யாருக்குமே. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க போல இருக்கு. இல்ல அடுத்து அதுதான் நம்ம ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த மாத செஷன்லயும் நம்ம இன்னும் டீப்பா நம்ம திருமணத்துக்கு பின் ஏற்படக்கூடிய பெண்களுடைய தொந்தரவுகள் பத்தியும் மெனோபாஸ் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத நம்ம பார்ப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம அப்படி எடுத்துட்டு போகும்போது நிறைய விஷயத்த வந்து மக்களா இருந்தா ஈஸியா எடுத்துட்டு போக முடியும். அடுத்து பெண் குழந்தைக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் இந்த நீங்க பேசும்போது இன்னும் அற்புதமா இருக்கும். தேங்க்யூ சோ மச். நன்றி. யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. நன்றிங்க சார். ஸோ டவுட்ஸ் எதுவுமே இல்லைங்கம்மா, ரொம்ப கிளாரிட்டியா சொல்லிருக்கீங்க. அண்ட் அவேர்னஸ் வந்து இது கண்டிப்பா நிறைய பேருக்கு, இது பெண் குழந்தைங்க வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெண்களுக்கு நமக்கும், அப்புறம் பெண் குழந்தைகளை நீங்க எப்படி சேஃப்டியா பாதுகாக்கணும், அவங்கள ஸ்ட்ரெஸ்ல இருந்து எப்படி பாதுகாக்கணும்ன்ற ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் ஸ்பீச்னு தான் சொல்லணும். மிக்க நன்றிகள்மா. ஸோ எங்களுக்காக உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு அவேர்னஸ் உலகம் ஃபுல்லா கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு உத்வேகமும் இருந்திருக்கு. ஸோ இந்த சேனல் பிளஸ் வந்துட்டு உங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த சேனலுக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனலா ஒரு அவேர்னஸ் ஸ்பீக்கரா வந்து எங்களுக்கு எடுத்து கொடுத்ததுக்கு மிக்க நன்றிகள்மா. வாழ்க வளமுடன். நீங்களும் வாழ்க வளமுடன். நன்றிகள்மா. நன்றி.